Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்கட்டும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிக்கும் போது தான் இதை போடணும் நம்ம மக்ரூனியை. நான் 2 கப் அளவுக்கு மக்ரூனி எடுத்திருக்கேன். இது 5 நிமிஷம் வேகணுங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலைங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டை வச்சுருக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். ஒரு கேரட், ஒரு 6-7 பீன்ஸ் எல்லாம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காய்கறிகள் இல்லாமல் கூட செய்யலாம். ஆனால் காய்கறிகள் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வேகட்டும், காய்கறி வேகட்டும். அதுக்காக நம்ம இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். பீன்ஸும் கேரட்டும் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. நான் இப்போ டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம இப்போ வேக வச்ச மக்ரூனியை சேர்த்துடலாம். நல்ல மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நல்லா வதங்கட்டும். எல்லாமே ஒன்றா சேரணும். மசாலாவோட மக்ரோனியும் சேர்ந்து நல்லா வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போது சூடாக பரிமாறுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அட்டகாசமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது மக்ரூனின்னு சொல்லலாம், பாஸ்தான்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குட்டீஸுங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்க ஏற்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.